இந்த வீடியோவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடியே சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதே சிக்கன் 65 ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் 65 பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி சிக்கனை கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த சிக்கன்லேயும் நல்லா இறங்கும். அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரைட் ரைஸ்னாலே முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரியே சாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் இருந்தாலே நம்ம ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடணும். அதிலே ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடான பிறகு நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும். இதுலேயே கொடமிளகாய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கணும். இதிலேயே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் இஞ்சி பூண்டு வந்து அரைக்கும் போதே 2 பெரிய பட்டையை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு அதிலேயே முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். முட்டைக்கோஸை ஆட் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதிலே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டீஸ்பூன் பெப்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேயே 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்ட பிறகு வேக வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதே ஃப்ரைட் ரைஸில் உங்களுக்கு செஷ்வான் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் செஷ்வான் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்பவே சூப்பராக காரமாக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.